சொன்ன மாதிரி இங்கே ட்ரெண்ட் லைன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ தென் இது என்னது, ஒரு செல் சைடு லிக்விடிட்டி, ப்ரைஸ் டேக்ஸ் திட் அண்ட் அலைன் ஆனது என்னது, இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் அலைன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேர் வேல்யூ அலைன் ஆயிருக்கா, ப்ரைஸ் விக் இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் அலைன் ஆகி புஷ் பண்ணியிருக்கு. ஸோ தென் இல்லை, வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகேவா, ஆஃப்டர் டேக்கிங் செல் சைட் கோ டு ஈக்குவல் ஹைஸ். இந்த ஈக்குவல் ஹைஸ் என்னது, இந்த டேவோட, இந்த ரீசன்ட் டே என்ட்ரேடோ பார்த்தியா, அந்த டேவோட ஹைஸ். ஓகேவா, அந்த டேவோட ஹைஸ் அடுத்தனா போய் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, திஸ் இஸ் a rejection entry. ஓகேவா, தட்ஸ் இட். இங்கே ட்ராப் ஆனது யார், ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ். இங்கே ட்ரெண்ட் லைன் அப்படி போட்டுட்டு, ஸோ இங்கே டச் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இப்படியே ரியாக்ட் ஆகும்போது, ஓகே, ரியாக்ட் ஆகும்போது ஒரு கேண்டில் சைடு தட் இந்த ஒரு கேண்டில் எங்கல்ஃப், அடுத்த கேண்டில் இப்படி எங்கல்ஃப் பண்ணும்போது, அதாவது நம்மளுக்கு சிஸ்ட் இப்படி வச்சுது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடர் பை பண்ணுவாங்க. ஓகேவா, பட் இதெல்லாம் இங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரீட்டைல் கான்செப்ட் எல்லாம் நீ படிச்சிருக்கணும். இப்போ ரீட்டைல் கான்செப்ட் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கெல்லாம் ரீட்டைலர் இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் திஸ் ட்ரெண்ட் லைனில் பை பண்ணுறவனும் பை பண்ணிட்டான், இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு செல் பண்ணுறவனும் செல் பண்ணிட்டான், டபுள் லிக்விடிட்டி. ஓகேவா, ஸோ வேறு எது இருக்கானா, இல்லை, வேறு எந்த லிக்விடிட்டியும் இல்லை. ஆஃப்டர் தி 2 லிக்விடிட்டிஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, 2 லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஈக்குவலைஸ், மேலே இருக்க லிக்விடிட்டி போயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் இந்த இடத்துல போனோடனே ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா, ஈக்குவல் ஹைஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நினச்சி நல்லா பிரேக் அவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி பை பண்ணணும்னு இங்கே டேப் ஆயிருப்பான். அடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் அதை பை பண்ணணும் ட்ராப் அடிச்சுட்டு திரும்பி கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. பிரேக் அவுட்டு அப்படின்னு ஸ்டாப் லாஸை வந்து எங்கே வச்சுருப்பாங்க, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வச்சுருந்தா தப்பிச்சிருப்பாங்க, ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு. மேபி அதுக்கப்புறம் இது வந்து எஸ்எல்எஸ் தான் எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் அனதர் கோல்ட் 50-minute சார்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரைஸ் என்ன பண்ணுது, இட்ஸ் a swing high, it also was swing high, it also was swing low. Price take this swing high, ஓகே, தென் இந்த இடத்துல தான் உனக்கு லிக்விடிட்டி கிடைக்குது. ஃபுல்லாக என்ன கன்சல்டேஷன், கடுப்பாக கன்சல்டேஷனை பார்த்தாலே. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக இந்த ஜோன்லேயே ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, மேலேயும் போகல கீழேயும் போகல. அப்போ என்ன பண்ணுது, லிக்விடிட்டி பில்டு பண்ணுது. ஒரு ஜோனில் ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா லிக்விடிட்டி பில்டு பண்ணுது, லிக்விடிட்டியை உள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த நேரத்தில் போய் ட்ரேட் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஆஃப்டர் மேனிப்புலேட்டிங் தட் அதுக்கப்புறம் தான் நீ ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ தட்ஸ் இட். இங்கே இந்த கேண்டில்ஸ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா, ஸோ அப்படி எதுவும் போட்டிருந்தால் இது என்னது, இதுவும் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. ரீட்டைலருக்கு என்னது இது, பாக்ஸ் இப்படி போட்டு வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ரீட்டைலரோட பர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ், ஹைலி ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ தட்ஸ் இட். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஆஃப்டர் திஸ் இந்த இடத்துல ஈக்குவல், அதாவது ட்ரிபிள் டாப், 3 தடவை டாப்ஸ் வச்சுட்டு ட்ரிபிள் டாப் ஆட்டோ வச்சுட்டு ஒரே ஸ்வீப். ஓகேவா, மேலே இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்ல கேண்டில் பிரேக் அவுட்டு. ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு கேண்டில். ஓகேவா, அடுத்த கேண்டிலே இப்படி இறங்குது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி விக்காக இருக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி கேண்டிலாக இருக்கும். ஓகேவா, ஸோ டோன்ட் ஃபர்கட் இட். போய் ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தனா உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட்ஸ் இதை வந்து என்ன பண்ணுது மார்க்கெட், இட்ஸ் பிரேக் இட். என்ன பண்ணுது, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இங்கே இருக்க பேரை வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு.
ஆஃப்டர் திஸ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுது, ட்ரெண்ட் லைன் எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பேரல் சேனல்பாங்கல்ல, சேனல் ஆட்டம் போட்டு வச்சுட்டு ஃபிளாக் ஆட்டம் போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களே ப்ரோ, இது பியரிஷ் ஃபிளாக் ப்ரோ. மார்க்கெட் ஒன்ஸ் டிராப், ஒன்ஸ் இப்படி பியரிஷ் ஃபிளாக் கொடுத்துட்டு திரும்பி டிராப் ஆகும். ஓகேவா? அப்படி வச்சிருந்த ஃபிளாக் பேட்டர்ன்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு இங்க என்ன ஆயிருக்கு? இட்ஸ் ஃபுல் லிக்விடிட்டி, இட்ஸ் ஃபுல் லிக்விடிட்டி. ப்ரோ, இங்க இருந்து டிராப் ஆகணும் ப்ரோ, ஏன் ப்ரோ டிராப் ஆகல? அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது ஃபுல்லா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருச்சு. ஆஃப்டர் திஸ் ஸோ இது என்னது? ஒரு ஸ்விங் ஹை, இதுவும் என்னது? ஒரு ஸ்விங் ஹை. ஸோ பிரைமர்லி டார்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க கீழே இருந்து பை பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பிரைமரி டார்கெட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் திஸ் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ ட்ரேட் எடுக்க போற அப்படின்னா இதுதான் உன்னோட ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கும். யூ வாண்ட் டு நோ தட் இது ஃபுல்லா கன்சாலிடேஷன்ல இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ட்ரெண்ட்லயே இருந்தாலும் மார்க்கெட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணும்? பிரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட்லயே போகுது அப்படின்னாலும் எப்படியும் ஒரு லோவை தட்டிட்டு தான் அடுத்து ஹை தட்டும். அந்த மாதிரி ஏரியா, லோவையும் தட்டும் ஹையையும் தட்டும் அப்படிங்கிற ஏரியா இது. ஓகேவா? அப்பதான் மோஸ்ட்லி நம்ம என்ட்ரி ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. இங்க இருந்து சேல் அடிச்சிருந்தா, ஸோ ஆஃப்டர் இங்க ஒரு லிக்விடிட்டி தட்டிட்டு வந்திருக்கு பாரு. நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டியை தட்டி இங்க இருக்க எஃபிஜில அலைன் ஆகி அப்படி என்ட்ரி கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க இருக்க கேப் இஸ் வெல் அலைனிங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் கேப்ஸ் டாபிக்ல டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ இங்க கண்ணுக்கு எனக்கு தெரியறது வந்து இங்க பாரு, ஃபுல்லா லிக்விடிட்டி. வாட் இஸ் தட்? ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகே, ஃபுல்லா என்னது? ஃபுல்லா லிக்விடிட்டி. ஃபுல்லா என்னது? எல்ஆர். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எவனாவது இப்படி நேரா போட்டு எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாங்க. எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லா ட்ரெண்ட் லைன் நேரா போட்டு எடுப்பேன் ப்ரோ அப்படின்னு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வேற உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட். ஓகே, ஸோ பிகாஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் இது என்னது? என்னைய பொறுத்தவரை ஃபுல்லா எல்ஆர். எந்த லோஸுமே ப்ரைஸ் தூக்காமையே வந்துகிட்டு இருக்கு. எல்ஆருக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படியும் இங்க ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஆஃப்டர் திஸ் இதான் ட்ரான் லிக்விடிட்டி, மார்க்கெட் போகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பாரு. ஸோ நான் என்ன சொன்னேன்? இது என்னது? ஹை, ப்ரீவியஸ் டே ஹை பாரு. ப்ரீவியஸ் டே ஹை அலைன் ஆனது என்னது? அப்படியே இங்க இருக்க ஹையும் சேர்த்து ஸ்வீப் பண்ணிருக்கு. தட் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகேவா? ரெண்டு ஹையுமே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சு? ஃபுல்லா டெலிவரி. இங்க என்னது? லிக்விடிட்டி. நான் சொன்னேன்ல லிக்விடிட்டி. ஸோ இங்க பாரு, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டவெல்லாம் சிக்கியிருப்பான்னு சொல்ல முடியாது. எங்க யார் சிக்கியிருப்பா அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ராப் ஆயிருப்பாங்க. அது ஆர்எல்ஸ் இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தா மேபி அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா என்னது? எல்ஆர். எல்லா நேரமுமே எல்லா ரிட்டேலருமே ட்ராப் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சர்டன் வின் ரேட் இருக்கு. அதுக்காக மார்க்கெட் அவங்களுக்கும் கரெக்டான டைரக்ஷன்ல போகும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் நம்மளுக்கு என்ட்ரிக்காக இங்க ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு பிரைஸ் ட்ராப். ஸோ தட்ஸ் கோல்ட் 50-minute சார்ட். ஸோ இங்க என்ன தெரியுது? தெளிவா தெரியறது இந்த ஒரு லோ, வேற இங்க இருக்க ஹை. இங்க என்ன தெரியுது உனக்கு? இது என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ப்ளூ லைன் இஸ் அ டே ஒரு டே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும் போது இந்த ஹை, இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே பிரைஸ் என்ன ஆயிருக்கு? ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஓகேவா? ஒரு நாள் முழுக்கவே அந்த கேண்டிலுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி பிரைஸ் நின்றுச்சு. அப்படிங்கிறப்ப இது என்னது? இது இந்த கேண்டிலுக்குள்ளேயே இது இருக்குது. ஸோ இட்ஸ் அ அக்யூமுலேஷன், ஃபுல்லி அக்யூமுலேஷன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் அக்யூமுலேஷன் பிரைஸ் இங்க என்ன பண்ணியிருக்கு? லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் திஸ் இங்க பிரைஸ் லிக்விடிட்டி எடுத்திருக்கு, லிக்விடிட்டியை புதுசா உள்ள கொண்டு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்க இருந்து பிரைஸ் மேல போகுது. ஸோ நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டி என்னது? பிரைமரி ட்ரான் லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? இந்த ஹைஸ் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது?